இன்னும் ஒரு பாடகி உங்கள் முன்னிலையில் வரப்போகின்றார். அவருடைய திறமையை பார்த்து நீங்கள் பேசியிருக்க போகின்றீர்கள். நான் நினைக்கிறேன் மேடைக்கு வாரீங்களோ தெரியல. அண்மை காலங்களிலே அதிகமான மேடைகளிலே ஒரு சின்ன சிறு பாடக நட்சத்திரம் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர்தான் அடுத்த கில்மிசா என்று சொல்லி எல்லோரும் அவருக்கு ஒரு அடைமொழியை போட தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு பாடகி எப்படி இசை மேடைகளில் கில்மிசாவை அவருடைய தந்தையார் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி ஒவ்வொரு இசை மேடைக்கு அழைத்து வந்தாரோ அதே போல பிரியங்காவுக்கும் பின்னாலும் அவருடைய தந்தையார் இருக்கிறார். நிச்சயமாக ஒரு பாராட்டுகளை கரவசங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன சிறு பாடகி பிரியங்கா அவர்கள் பாடப்போகின்ற பாடல் யாராலும் பாட முடியாது. மறைந்த சுவர்ணதா அவர்களுடைய குரல் மட்டத்தில் அமைந்த ஒரு பாடல். இசைக்கார இளையராஜா அவர்களுடைய இசையிலே சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அவருடைய குரல் மட்டத்தில் ஒலிக்கிறது. உங்களுக்காக ஒரு கரவசம் ஒன்றை பிரியங்கா அவர்களுக்கு கொடுங்கள். பிரியங்கா அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது சிரிப்புக்கு தான் காசு. வணக்கம் சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? இது சிரிப்புக்கு பின்னால என்ன விஷயம் இருக்கு? ஒன்றும் இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் அப்படி சிரிப்பு சந்தோஷமா ஒரு குழுகுழுன்னு இருக்கிறீங்களே? எப்பவுமே எப்படியா? ரைட். பாட்டு பாடுறதுல உங்களுக்கு எப்ப இந்த ஆர்வம் வந்துச்சு? தெரியல. எப்பன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 5 years. அப்படி வந்தது. இந்த ஸ்டாண்டிங் தூக்குறது. ஓகே, இதுவும் பாடல்.
பிச்சை போடும் பக்தன் என்று உண்மையிடம் பார்க்குமா பார்க்குமா காதல் கொண்டு வாழாத கதைகள் என்றென்ற முன்னே கதைகள் இங்கே முடியாது மீண்டும் தொடரத்தமில்லை அன்பு இல்லாது இந்த தேவன் இல்லாது நீ எங்கே என் அன்பே நீ இல்லை நான் எங்கே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் இந்த அன்பு இல்லாது இந்த தேவன் இல்லாது நீ எங்கே சரி நான் பேசுறதுக்கு முதல்ல எங்களுடைய அதிதிகள் எப்படி உங்களுடைய பாடலை ரசித்திருக்கிறார்கள் சொல்லி கேட்கலாம். திரையுலகத்துல வந்து ஒரு சில குரல்கள் வந்து மறுபடியும் இட்டு நிரப்ப முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே இது வரைக்கும் வராமே இருக்காங்க. சொன்னதாங்கிற அந்த அம்மாவோட குரல் வந்து இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த நிரப்பவே இல்லை. அந்த இடம் வெற்றிடமாவே இருக்கு. ஒருவேளை பிரியங்கா பிரிய குழந்தையாகி அந்த இடத்த நிரப்புவாங்களோன்னு எனக்கு ஒரு இதை போல ஒரு பாராட்டு இனி வாழ்க்கையில கிடைக்காது. ஒரு கரவசம் உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் நீங்கள். இல்ல இது வந்து நான் உள்ளத்தின் அடித்தளத்துல இருந்து தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அந்த குரலோட ஸ்ருதி அப்படியே இடையோடு அப்படி அழகா. ஏன்னா அந்த மேல்சால கரெக்டா நிக்குது. ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு சுதியில சேரும் போது ஒரு கிடைக்கிற இன்பம் இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப அழகா. அந்த நீ எங்கேயில அந்த த்ரோட நிறுத்தும் போது ரொம்ப அழகா பாடின. உன்னோட வெயிட் என்னமா? உன்னோட உடம்போட உடல் எடை எவ்வளவு? உன் ட்ரெஸ் அதோட வெயிட்டா இருக்கு. அதை கட்டிட்டு நீ இந்த அளவுக்கு பாடினது எவ்வளவு பெரிய. அதோட அலங்காரங்கள் அதை விட இன்னும் கூடவா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. காமாட்சி பாக்குற மாதிரியே இருக்கு. காமாட்சி அம்மா பாக்குற மாதிரி இருக்கு. இதே பவரோட இதே எனர்ஜியோட நீ மிகப்பெரிய இடத்துல வந்து நிக்கணும். பின்னாடி பாடகியா நீ பாடும் போது நான் வந்து கூட ரெண்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை. எப்படி இவ்வளவு பாராட்டும் காணுமா? இவ்வளவு பாராட்டும் காணுமா? இல்லை கொஞ்சம் போயிடுமா? இது போதும். இந்த உலகத்துல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இது போதும். இப்போ என்ன பிராக்டிஸ் பண்றியோ இதே பிராக்டிஸ ப்ராப்பரா யாராவது நல்ல குரு கிட்ட கத்துக்கிட்டே பிராக்டிஸ்னு மேல போனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நீ போகலாம். சங்கீதத்தை எப்படி நீங்க பிடிச்சுக்கிறீங்க? எப்படி சங்கீத ஞானம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? எங்க ஃபேமிலியில தாத்தா அதுக்கப்புறம் எங்க அத்தை பாடுவாங்க. இப்போ அத்தை தான் எனக்கு டீச் பண்ணுவாங்க. அத்தையும் தாத்தாவும் வந்து டீச் பண்ணுவாங்க. அத்தை தான் மோஸ்ட்லி டீச் பண்ணுவாங்க. இல்ல அதை டீச் பண்ணினாலும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு? தெரியல. அதுக்கு மட்டும் சொல்றதுக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே அந்த பாடல் யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாத அவ்வளவு சிக்கல் நிறைந்த ஒரு பாடல். நிறைய சங்கதிகள் நிறைய விஷயங்கள் அந்த பாடலுக்குள்ள இருக்குது இல்லையா திலகராஜ் அவர்களே? எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். காதலனை பிரிந்த காதலி பாடலாம், தலைவனை பிரிந்த தலைவி பாடலாம், தலைவனை பிரிந்த தொண்டர்கள் மக்கள் கூட இந்த பாட்டை பாடலாம். நீ எங்கே என் அன்பே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்வோட கலந்த வரிகள். இது வந்து நம்ம என்னைக்குமே அந்த வேண்டுதலோடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட ஆத்மார்த்தமான ஒரு செய்தியா சொல்றேன். பாராட்டுகள் பிரியங்கா. சந்தோஷம். எங்களுடைய இந்த பாடல் போட்டியில வந்து நீங்க பாடி எங்களை சந்தோஷப்படுத்திக்காக. நேற்று